சட்டமன்றத்தில் உரையாற்றுவார். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே இந்தியா கூட்டணியின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய அருமை நண்பர் ராஜா அவர்களுக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நகராட்சியுடைய தலைவர் அவர்களே, முன்னாள் கவுன்சிலர்களே அவர்களே, இப்பொழுது கவுன்சிலராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய தோழர் அவர்களே, பெரம்பலூரில் இருந்து ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவினை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை கழக சொற்பொழிவாளர் அவர்களே, அரியலூர் கடலூர் மாவட்டத்திலே இருந்து நம்முடைய அமைச்சர் ராஜா அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க 2 நாட்களாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமைக்குரிய நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அமைச்சராக இருந்த ராஜா அவர்கள் முதலாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே தான் நின்று வெற்றி பெற்றார்கள். எங்களுடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியிலே நின்று அவர்கள் வெற்றி பெற்ற பின்னால் 2வது முறையும் நின்று வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது ஊரகத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார்கள். அன்றைக்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கிராமங்களுக்கும் கூட்டு குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி கொள்ளிடத்திலே இருந்து கூட்டு குடிநீர் வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து ஒன்றியங்களுக்கும் ஒரு ஒன்றியத்திற்கு 36 கோடி ரூபாய் அளவிலே திட்டங்கள் தீட்டி அதை நடைமுறை கொண்டு வந்தார்கள். இடையிலே வந்த அதிமுக அரசு அந்த திட்டத்தையே பாழ்படுத்தியது. இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் முதல்வராக வந்த பின்னால் நம்முடைய ராஜா அவர்கள் அதற்கான முயற்சி எடுத்து மீண்டும் அந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அதே போல அப்படிப்பட்ட ஒரு செயல்மரபன் இன்றைக்கு உங்களுக்கு நீலகிரி தொகுதியிலே 3 முறையாக இந்த தேர்தலிலே நின்று பொழுது 4வது முறையாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. என்றாலும் கூட சென்ற மழைக்காலமாக இருந்தாலும் புயல் காலமாக இருந்தாலும் நீலகிரி தொகுதியானது மலைச்சரிவினால் சாலைகள் பல்வேறு இடங்களிலே பாதிக்கப்பட்ட நேரத்தில் அதை உடனடியாக களத்திலே நின்று டெல்லி அரசாங்கத்தோடும் பேசி, நம்முடைய தமிழக முதல்வரோடும் பேசி, கலைஞர் அவர்களுடன் பேசி அதிகப்படியான நிதியினை பெற்று இந்த தொகுதியை மக்களை இழப்பிலே இருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை நம்முடைய ராஜா அவர்களை சாரும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு செயல் வீரர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே அவர் மத்திய அமைச்சராக வருவது உறுதி. அது மட்டுமல்ல, அமைச்சராக வருகிறார் என்று சொன்னால் தான் சார்ந்த தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி உணர்ச்சியோடு என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தொலைபேசி தொடர்புத்துறை அவருடைய கையிலே வந்தது. அன்றைக்கு நாம் கையில அந்த பேசிய தொலைபேசி வைத்திருந்தவர்கள் எல்லாம் பெரிய பணக்காரர்கள் தான் வைத்திருப்பார்கள். சாதாரண மக்கள் அந்த கைபேசி இருக்காது. ஆனால் அந்த கைபேசியுடைய கட்டணம் ஒரு நிமிடத்திற்கு 16 ரூபாய் 10 ரூபாய் என்று இருந்தது. அப்படி அந்த முதலாளிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த கைபேசியை சாதாரண மனிதர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கைபேசி கட்டணத்தை குறைத்து 2G அலைக்கற்றையை எளிமைப்படுத்தி அதை எல்லாருக்கும் அந்த அலைக்கற்றையை வழங்கி சாதாரண மக்களை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தவர் நம்முடைய அருமை நண்பர் ராஜா அவர்கள். எனவே அப்படிப்பட்ட நம்முடைய ராஜா அவர்கள் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்திற்கு, இன்றைக்கு தமிழக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1,75,000 கோடி 2G-யிலே ஊழல் செய்துவிட்டார் ராஜா என்று கொக்கரித்த இதே பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு மோடி அதே ஊழல் அரசை நம்முடைய ராஜா அவர்கள் அதிலே நீதிமன்றத்தில் சென்று தானாகவே நின்று தானாகவே வாதாடி அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு ராஜா அவர்கள் ஊழல் செய்யவில்லை, நிரபராக சாதாரண மக்கள் பயன்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சேவை அது என்பதை நீதிமன்றம் பாராட்டுகின்ற அளவிற்கு அவருடைய வாத திறமையால் வென்று வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு 5வது அலைக்கற்றை 5G என்று சொல்லக்கூடிய ஒரு அலைக்கற்றையை பிஜேபி அரசாங்கம்
டெண்டர் விட்டார்கள். அதிலே பல ஆயிரம் கோடி ரூபாயை ஊழல் செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் நிதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதை சட்டமாக்கி பிஜேபி அரசாங்கம் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாயை இந்திய ஓவர்சீஸ் வங்கி மூலமாக பங்கு பத்திரம் மூலமாக அந்த தொகையை பெற்றிருக்கிறார்கள். இது நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளை என்பதை இன்றைக்கு நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்களை மீண்டும் நாம் இங்கே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே ஒரு சீட்டு கூட நேற்று தந்தி டிவியிலே ஒரு தேர்தல் கணிப்பை அறிவித்தார்கள். அனைத்து தொகுதியிலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்பதை நேற்று பட்டவர்த்தனமாக காட்டியிருக்கிறார்கள். அதிமுக எத்தனை சீட்டு என்று சொன்னால் 0 என்று காட்டியிருக்கிறார்கள். அதே போல பிஜேபி எங்கே வரும் என்று சொன்னால் பாண்டிச்சேரி உழைத்தால் அவர்கள் போட்டி போட்டால் அந்த நேரத்தில் வேண்டுமானால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டிலே பொறுத்தளவிலே பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்த எந்த கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு சீட்டு கூட வராது. 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி தான் வெல்லப் போகிறது, வரப்போகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நீலகிரி மக்கள், கோத்தகிரி மக்கள் உங்களுடைய அனைத்து வாக்குகளையும் பெற்று நம்முடைய ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, அரியலூர் மாவட்டத்தின் சார்பிலேயும், பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பிலேயும், கடலூர் மாவட்ட மக்களின் சார்பிலேயும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.